ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிக்சார்ட்டில் இந்த மாதிரி எடிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பிக் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்காக அதோட காமிச்சிடுறேன். பேக்ரவுண்ட் பிக் செலக்ட் பண்ணிங்க, உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அந்த அன்வான்ட் பேக்ரவுண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவை. It takes some time. நேரத்தில் பற்றி கவலைப்படாதீங்க, அது ஆட்டோடெஸ்க் ஆப்பில் நம்ம சொல்லலாம். ஹேர்ஸ்டைல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எரேஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, இப்போ ஆட்டோடெஸ்க் ஆப்பில் நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்பயும் எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் கம்மியாச்சு எரேஸ் பண்ணணும். ஏன்னா ஹார்ட்னஸ் ஜாஸ்தி வச்சா அது இமேஜஸ் மார்க்ஸ் பண்ணி இமேஜில் மாற்றணும். அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் ரிஸ்க் எடுத்து நம்ம எரேஸ் பண்ணுறோம்னா சிம்பிளாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு வரைக்கும் டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு பிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிக்கை க்ராப் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெருசு இமேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தூக்கி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணின பிறகு ஆட்டோடெஸ்க் ஸ்கெட்ச் ஆப்பில் போய்ட்டு இந்த ஹேர் ஸ்டைலை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜீரோ ஸ்ட்ரூப் வேணும்னா பென்சில், உங்கள் பென்சில் உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரூப் வேணும்னா நான் காமிச்ச மாதிரியே அந்த ஃபைன் ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கணும். மீன்ஸ் நான் எவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுருக்கணும் அவ்வளோ நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் பண்ணுவோம். நான் ஒன்றும் ஹேர் ஸ்டைல் பெருசாக பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். உங்களுக்காக வீடியோ பண்ணுறதுனால நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதுவெல்லாம் பண்ணல ஹேர் ஸ்டைல். வீடியோ சீக்கிரமாக முடிச்சுன்னு வந்துடுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவேன், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இல்லைனா கூட பரவாயில்ல, இப்படி இருந்துச்சுன்னா கூட பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். நான் பேர் சொன்ன மாதிரி ஹேர்ஸ் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணும்போது ஏர் எப்படின்னு பரவாயில்ல, நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு மெயின் பார்ட்டே வந்து லைட் ரூம் தான் கைஸ். ஏன்னா இப்போ பார்த்தோம் இமேஜ் லைட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு கலர் போயிடுங்க, கலர் ஆப்ஷன்ஸு போய்ட்டு அந்த ஜெர்சி மட்டும் கொஞ்சம் ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபேஸ்க்கு எவ்வளோ ஒயிட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன்.
சிம்பிளி எல்லா கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அது டன். அடுத்து கொஞ்சம் ரெட்நெட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க, கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க, ரெட்நெட் ஆப்ஷனை கம்மி பண்ணுங்க, ஜாஸ்தி பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் பிம்பிள்ஸ் அதிகத்தில் டார்க் மார்க்ஸ் தெரியும். ஸோ அது இப்போ ப்ளர் பண்ணுற நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிக்ஸார்ட்டில் பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். பியூட்டிஃபைல ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாவே தெரியும் கிளாரிட்டி ஆகாது. ஸோ ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்னஸ் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லைஃப். அவ்வளோதான் கைஸ். அந்த ஹேர்ஸ் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, ஹேர்ஸோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்ட் கட்டரில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அது நான் பிளாக். அவ்வளோதான். இப்போ கஞ்சு போட்டுட்டு நம்ம லென்ஸ் ஃபிக்ஸ்லாம் கிடைக்கும் ப்ளூ கலர். அது அந்த இவ்வளோ ஆப்ஷனில் கிடைக்கும். பியூட்டிஃபுல் ஆப்ஷன். இப்போ எரேஸ் ஃபிக்ஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். ஒரு பிக்ஸ் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐப்ரோ கிட்ட ஒரு மாஸ்க் போட்டு தானே இருக்கேன், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கலர் அப்படி சூஸ் பண்ணிட்டு ஒரு மார்க் போட்டுருங்க கைஸ். பென்சில் சைஸ் ஒரு 6 வச்சுக்கோங்க போதும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என் பர்ஃபெக்டாக வரல, அதுக்கு நான் திரும்பி பண்ணிக்கிறேன். சரி ஓகே கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு காதுக்கு ஒரு இயரிங் போடலான்னு இருக்கிறேன். இயரிங் இந்த சென்ஸ் இந்த ஜென்ஸ்க்கு வரலாம் அந்த மாதிரி. அது நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணினேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலான்னாக்கா இது பண்ணிக்கணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ரவுண்டு பர்ஃபெக்ட் ரவுண்டுன்னு தேவையில்லை, இவ்வளோ இருந்தால் கூட போதும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கிளாரிட்டி வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் கைஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். என் எடிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி.